இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? இப்போ கோட் படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 9 நாள் ஆயிடுச்சு. தளபதி கொண்டாடும் இப்போலிமி ஆடியன்ஸ் ராஜா வசூலில் கோட் விவரம் இதோ. சென்னை தளபதி விஜய் நடிப்பில் செலவாக ரிலீஸ் ஆன படம் தி கோட். இந்த படத்தினை வெங்கட் பிரபு இயக்கியுள்ளார். படத்தினை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரித்துள்ளது. படத்தின் மொத்த தயாரிப்பு செலவு மட்டும் ரூபாய் 386 கோடி என தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி தெரிவித்திருந்தார். இது மட்டும் இல்லாமல் படத்தில் நடிக்க விஜய்க்கு ரூபாய் 200 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டது எனவும் அவரே ஒப்புக்கொண்டார். படம் முதல் 4 நாளில் ரூபாய் 288 கோடிகளை வசூல் செய்தது என படக்குழு தரப்பில் இருந்தே தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் படத்தின் வசூல் தொடர்பாக எதுவும் அறிவிக்கப்படவில்லை. படத்தில் நடிகர் மேகன் வில்லன் கதாபாத்திரம் என கூறப்பட்டாலும் விஜயின் மெயின் வில்லனாக திரைக்கதை அமைக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் படத்தினை பார்த்த ரசிகர்கள் விஜய் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதை கொண்டாடினர். படத்தில் விஜய்க்கு டி-ஏஜிங் செய்யப்பட்டுள்ளது. படத்தினை பொறுத்தவரையில் டெக்னிக்கலாகவும் மிக தரமான படமாக உருவாக்கப்பட்டுள்ளது. அதேபோல விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நடிகர்களின் ரசிகர்களையும் திருப்திப்படுத்த திரைக்கதையின் ஆங்காங்கே சில காட்சிகள் திரைக்கதையின் வெளியிலேயே வைக்கப்பட்டுள்ளது. படத்தில் விஜய் இரட்டை வேடங்களில் நடித்துள்ளார். அவருடன் ஸ்னேகா, லைலா, மீனாட்சி, சௌந்தரி, பிரபுதேவா, பிரசாந்த், மை மோகன், ஜெயராம், பிரேம் ஜி, வைப் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். த்ரிஷா ஒரு பாடலுக்கு நடனமாடியுள்ளார். சிவகார்த்திகேயன் கேமியா கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். படம் பார்த்த ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் கொடுத்து கொண்டாடி இருந்தார் இயக்குனர் வெங்கட் பிரபு. குறிப்பாக தேனி களமிறங்கும் காட்சியெல்லாம் திரையில் காட்டப்பட்ட போது ரசிகர்கள் ஆரவாரத்தால் திரையரங்கமே அதிர்ந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் செலவாக 1100 திரையரங்குகளில் வெளியானது. இந்த வாரமும் படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகவில்லை என்பதால் கோட் படம் வசூல் கெத்து காட்டும் என எதிர்பார்க்கலாம். ஓவர் இப் கோட் படம் தெலுங்கில் பெரிய வரவேற்பை பெறவில்லை. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக படத்தின் இக்லோமேக்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மகேந்திர சிங் தோனி என சிஎஸ்கேவுக்கு ஓவர் பிளேட் கொடுத்தது. மேலும் படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பெரும் வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டு இருந்தது. இதனாலும் படத்தின் வசூல் குறைந்ததாக கூறப்படுகின்றது. நஷ்டம். அதேபோல் கோட் படத்தின் தெலுங்கு டப்பிங் உரிமை மட்டும் ரூபாய் 16 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் படம் மிகவும் சுமாராகவே ஓடியதால் இதுவரை சுமார் 5 கோடி ரூபாய் கணிசமான அளவு ரூபாய் மட்டும் வசூல் செய்துள்ளது என கூறப்படுகின்றது. இதனால் ரூபாய் 11 கோடிக்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என கூறப்படுகின்றது. வசூல் விவரம் இந்நிலையில் படம் ரிலீஸ் ஆகி நேற்றுடன் அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதியுடன் 9 நாட்கள் ஆகின்றது. இந்த 9 நாட்களில் படத்தின் வசூல் என்பது படக்குழுவினர் எதிர்பார்த்த அளவில் இல்லை என்றாலும் ஓரளவிற்கு கணிசமாக உயர்ந்து கொண்டே உள்ளது. இப்படியான நிலையில் 9 நாட்களில் படத்தின் வசூல் என்பது ரூபாய் 360 முதல் 370 கோடிகள் வரை வசூலாகியிருக்கும் என பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. படம் எவ்வளவு வசூல் செய்தது என்பது தொடர்பாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டில் இதுவரை வெளியான தமிழ் படங்களில் கோட் படம்தான் அதன் வசூல் செய்து முதலிடத்தில் உள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து பதிவு சேரும்.